அனைவருக்கும் ஐங்கரன் ஐஏஎஸ் அகாடமியின் பணிவான வணக்கங்கள். தேர்ஸ்டே தண்டர், அதாவது ஏதாவது படிப்பு சம்பந்தமாக, போட்டித் தேர்வு சம்பந்தமாக, பொது அறிவு சம்பந்தமாக இருக்கக்கூடிய தகவல்களை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதில் முதல் நாள் இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே வரலாற்று நிகழ்வுகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1857 சிப்பாய் கழகத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவை அதிர வைத்த ஒற்றுமையின் பலம் 1906 அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டு சிறிது ஆண்டுகளில் முஸ்லீம்களுக்கென்று தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கை வலுவடைய ஆரம்பித்தது. இதற்கு ஒரு வகையில் பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் சூழ்ச்சியும் ஒரு வகை காரணம். 1940 லாகூர் தீர்மானத்தில் பாகிஸ்தான் என்ற தனிநாடு கோரிக்கை வலுப்பெற்றது. 1947 பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு தனிநாடாக உருவானது. 1947-48 காலகட்டத்தில் முதல் இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்டது. ஜம்மு காஷ்மீருக்காக நடந்த இந்த போரின் விளைவாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு உருவாக்கப்பட்டது. 1965 இரண்டாம் இந்தோ பாகிஸ்தான் போர் நடந்தது. இதற்கு காரணம் பாகிஸ்தான் ஆபரேஷன் கிப்ரல்தார் அப்படிங்கிற இராணுவ தாக்குதலை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஊடுருவி பண்ணியதன் விளைவாக மூண்டது தான் இந்த போர். 1965 இந்த போரின் விளைவாக சோவியத் இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தனம் பண்ணி 2 நாடுகளுக்கிடையேயான டாஸ்கெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. 1971 கிழக்கு பாகிஸ்தானில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி மற்றும் உள்நாட்டு போரின் விளைவாக பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து உருவாக்கியது. 1999 கார்கில் போர் நடந்தது. இதற்கான காரணம் இந்திய எல்லைக்கு உட்பட்ட கார்கில்ல பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் தீவிரவாதிகள் ஊடுருவல். இதன் விளைவாக பாகிஸ்தான் மீது சர்வதேச அளவில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் மற்றும் இந்தியாவின் சிறந்த நடவடிக்கைகள் மூலமாக முழு கட்டுப்பாட்டை இந்தியா பெற்றது. இதுபோக 1984-2003 இடைப்பட்ட காலத்தில் சியாச்சின் பகுதியில் ஏற்பட்ட மோதல், 2001-2002 இந்திய நாடாளுமன்றத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து இரு நாடு படைகளும் எல்லையில் அணிதிரட்டப்பட்டது. 2016 உரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா எல்ஓசிக்கு அப்பால் உள்ள தீவிரவாத தளங்கள் மீது இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற நடவடிக்கை கொடுத்தது. 2019 புல்வாமா மற்றும் பால்கோட் வான்வழி தாக்குதல்கள், தற்கொலை குண்டுவெடிப்பில் 40 இந்திய துணை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது. இதற்கு பதிலடி நடவடிக்கையாக இந்தியா பால்கோட் என்ற இடத்தில் பாகிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல் நிகழ்த்தியது. 2022 முதல் 2025 மார்ச் வரை பெரிய இராணுவ தாக்குதல்கள் ஏதும் இல்லை. ஆனால் எல்லை தாண்டிய துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அவ்வப்போது தொடர்ந்தன. 2025 ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதல். இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. பாகிஸ்தான் தூதர்களை வெளியேற்றியது. பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வழியை மூடியது. இரு நாடுகளும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில், அதாவது எல்ஓசியில் இராணுவத்தை தயார் நிலையில் அதிகரித்துள்ளன. சிறிய அளவிலான துப்பாக்கி சண்டைகள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவே 1857 முதல் இன்றைய தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான நிகழ்வுகளில் முக்கியமான மற்றும் பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளின் தொகுப்பாகும். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்று வேறொரு தகவலுடன் வருகிறேன். இப்படிக்கு உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.